ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான லஞ்ச் பாக்ஸுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ரைஸு. இது ரொம்ப பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகும், ஆஃபீஸ்க்கு அர்ஜெண்ட்டாக போகிறவங்களுக்கும் யூஸாக இருக்கும். சாதம் மீந்து போச்சுனாலும் டக்குன்னு சாதம் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரைஸ் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது போலவே ரைஸ் செஞ்சு கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. 2 முட்டை இருந்தால் போதும், இந்த டேஸ்டியான ரைஸ் ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முதல்ல பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு போட்டுக்கோங்க. 6-7 பூண்டு பொடியாக நறுக்கினதை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சாதத்தில் உப்பு போட்டு சாதம் தான் வடிச்சிருக்கேன், அதனால் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கிறேன். உங்களுக்கு சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலைன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து தக்காளியில் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையே இல்லைனாலும் முட்டையே பிடிக்கலைனாலும் பரவாயில்லை. இதுக்கு பதிலாக ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி போட்டு வதக்கி பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். முட்டை போட்டு செய்யும்போது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி நான் 2 முட்டை போட்டு இருக்கேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, டக்குன்னு வந்து குழம்பு இல்லை அப்படின்னா இந்த மீந்து போன சாப்பாடு இருந்தாலும் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுங்க. யாருமே நம்ப மாட்டாங்க, மீந்து போன சாப்பாட்டில் தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்ட்டு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல முட்டையோட மசாலா நல்லா சேர்ந்ததும் இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் அல்லது பழைய சாதம் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. பழைய சாதம் இருந்ததுன்னா வரப்பாக இருந்துச்சுன்னா சாதம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். வடித்த சாதத்துலேயும் பண்ணலாம். போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. சாதத்தோடு நல்லா இந்த முட்டை மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸு நல்லா சுட சுட வந்து நீங்கள் வந்து சாதம் மீந்து போனாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் சூப்பராக இருக்கும். குழம்பு இல்லாத நேரத்துலையும் டக்குன்னு என்ன குழம்பு செய்யணுன்ட்டு நம்ம குழப்பிக்காமல் இந்த மாதிரி 2 முட்டையை போட்டு டக்குன்னு ஒரு சாதம் செஞ்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா கிளறி கொடுத்தாச்சு. நல்லா சுட சுட கமகமன்ட்டு மணக்க இருக்குங்க. இப்போ கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் இலையும் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கமகமன்ட்டு சுடு சுடு சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்பவும் இதே போல் செஞ்சு கொடுங்கன்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.